Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல் போர்ஷன், அதாவது 8 யூனிட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்லையும் உள்ள முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 மார்க் ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் கூட நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. இதில் எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 10 into 5 50 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டினும் சேர்த்து. கண்டிப்பாக 50 மார்க் எடுக்கலாம். 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து கரெக்டாக தரோவாக இருந்தீங்கன்னா, ஏன்னா பாதிக்கு பாதி நீங்கள் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 50 மார்க் உங்களுக்கு இந்த பார்ட்டில் தான் இருக்குது, 5 மார்க் கொஸ்டினில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்ட்டில் ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கூட ஒர்க் அவுட் நீங்கள் விடாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 50 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தைரியமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எது நான் சொல்கிறேன். இப்போ சாப்டர் வைஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1ல பார்ப்போம். சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.11, 1.18, 1.21, 1.23 and 1.24. சரியா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் சம் நம்பர் 4, 5, 6, 7, 8. தென் 1.2ல் சம் நம்பர் 1 and 5. தென் 1.3ல் சம் நம்பர் 3, 5, 6, 7, 8, 10. தென் 1.4ல் சம் நம்பர் 2, 3, 9, 10, 12. தென் 1.5ல் சம் நம்பர் 2, 6, 7, 8, 9 and 10. சரியா? இது சாப்டர் 1ல். தென் சாப்டர் 2ல் எக்ஸாம்பிளில் சாப்டர் 2வும் 3யும் பெரிய சாப்டர்ஸ். சரியா? ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும். சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 2.4, 2.6, 2.11, 2.25, 2.27, 2.30, 2.32, 2.36, 2.37, 2.38, 2.39, 2.43, 2.44, 2.45, 2.51, 2.53 and 2.56. சரியா? எக்ஸாம்பிள். தென் எக்ஸசைஸில் செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம், 2.2ல் 5th சம், 2.3ல் 8th and 9th சம், 2.4ல் 6th சம், 2.5ல் 7th சம், 11th சம், 12th சம், 2.6ல் 6, 7, 9, 10, 11, 12.
தென் 2.7ல 6, 9, 12, 2.8ல 5, 6, 10, 2.9ல 6 and 7. சரியா? செகண்ட் சாப்டர்ல. தென் தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 3.3, 3.4, 3.7, 3.9, 3.10, 3.11, 3.18, 3.20, 3.22, 3.29, 3.30, 3.35, 3.37, and 3.38, 3.39, 3.42, 3.44, 3.71, 3.72, and 3.73. இந்த எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம், எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், தென் 3.5ல fourth sum and fifth sum, 3.6ல fifth sum, sixth sum, seventh sum, then 3.8ல second sum, third sum, 3.12ல fifth sum, sixth sum, ninth sum, 3.13ல third sum, fourth sum, fifth sum, 3.14ல third sum, fourth sum, fifth sum, sixth sum, 3.18ல third sum, 3.19ல fifth sum, seventh sum, 11th sum, 12th sum and 13th sum. சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4.9, 4.20, 4.21, 4.23, 4.24, 4.25, 4.32. சரியா? இது போக தியரம் 1, 3, 5 இந்த மூணுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம கேட்டுருவாங்க. தென் எக்ஸசைஸ்ல 4.1ல fourth sum, ninth sum, 4.2ல ninth sum, 4.3ல fifth sum, sixth sum, seventh sum, eighth sum, then 4.4ல sixth sum and ninth sum. then fifth chapterல example 5.4, 5.5, 5.6, 5.15, 5.16, 5.25, 5.28 and 5.36. exercise 5.1ல 5, 6, 7, 9 and 5.2ல 9, 10, 11, 12, 13 and 5.3ல 8, 9, 11, 14, then 5.4ல 7, 8, 10, 11 and 12. Sixth chapterல example 6.18, 6.20, 6.21,
6.22, 6.23, 6.25, 6.27, 6.28, 6.29, 6.30, 6.31, 6.32 and 6.33. Exercise 6.2 1, 2, 3. 6.3 1, 3, 5, 6. Then 6.4 2, 3 and 5. In 7th chapter example 7.4, 7.5, 7.7, 7.14, 7.16, 7.21, 7.22, 7.23, 7.24, 7.25, 7.26, 7.27, 7.28, 7.29 and 7.31. இந்த எக்ஸசைஸில் 7.1 ஃபஸ்ட்டு சம், தேர்டு சம், 5, 6, 8, 9, 10. And 7.2 1, 2, 3, 6, 7, 8, 10. And 7.3 1, 2, 3, 5, 7. Then 7.4 2, 4, 5, 6, 7 and 8. Then 8th chapter. Example 8.7, 8.10, 8.11, 8.12, 8.14, 8.16, 8.19, 8.21, 8.24, 8.28, 8.30, 8.31 and 8.32. Exercise 8.1 sum number 4, 5, 6, 14 and 15. 8.2 sum number 2, 4, 5, 6. 8.3 sum number 7, 8, 9, 14. Then 8.4 6, 7, 9, 12, 13 and 14. சரியா? ஸோ இதுதான் நமக்கு 10th இருக்கக்கூடிய ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ல நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும்? 10 into 5 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருந்தாலும் ஓகே, பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரிவிஷன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது காமன் தான். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ஹாஃப் இயர்லி பப்ளிக் ஃபுல் போர்ஷன் எழுதக்கூடிய எல்லா டெஸ்ட்லேயுமே இந்த 50 மார்க்ஸை அப்படியே நீங்கள் சொலையாக அள்ளிடலாம். தைரியமாக இந்த சம்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மாதிரி இன்னும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். தேங்க்யூ.